மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சில பேர் ட்ரெஸ் போட்டு தான் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ரொம்ப ஒன்றும் சேலஞ்சிங்காக அப்படிலாம் இல்லை. நம்ம என்ன ஃப்ரேமில் பார்க்குறோமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காஸ்ட்யூம் கம்மியாக போட்டுருந்துருப்பாங்க. எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணோம். இப்போது அவங்களுக்கு பேக் ஷாட்னா அவங்க ஃப்ரண்ட்டு கவராக தான் இருக்கும். அந்த மாதிரி சில் அவுட் ஷாட்னா அதுக்கு எப்படி ட்ரெஸ் போடணுமோ அப்படி தான் போட்டுருக்கோம். ஒன்றுத்துக்கு ஒரு மாதிரி தான் எடுத்தோம். ரொம்ப அதான் சொல்கிறேன்ல, ஒரு பாயிண்ட் மேலே உங்களுக்கு மறத்துடும். எங்களுக்குலாம் பயம்தான் இருந்துச்சு. இப்போ அவர் சொன்னார் அது மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணு என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு எனக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் கூட எனக்கு பர்சனலாக தான் இருந்துச்சு. நம்பின பொண்ணு, அந்த பொண்ணை யாராவது ஒன்று சொல்லிட்டா, இல்லை அந்த பொண்ணு சொல்கிறதும் சொல்லிட்டு இருப்பான், அந்த பொண்ணுக்கு அது வலிச்சு அந்த பொண்ணோட டிசிஷன், அந்த பொண்ணு டிப்ரெஸ் ஆகி சினிமாவில் வேணான்னு நினைக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. அதெல்லாம் பயம் இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு நீங்கள் படம் பார்த்தீங்களா, நாய் துரத்தும் போது ஓடி கதவை மூட்டு உள்ளே உட்காந்து அழுகுறது கதவுக்கு உள்ள ஷாட் வச்சிருக்கோம். கதவை திறந்து உள்ள வந்தா முடிஞ்சு ஆக்ஷன். அங்கதான் ஆக்ஷன் சொன்னது உள்ள அழணும். அவன் சிங் சவுண்டில் நான் 3வது மாடி வரைக்கும் கிளியர் பண்ணுங்க, 5வது மாடியில் எடுத்துட்டு இருக்கோம். நான் அங்கேருந்து நாய் துரத்துதான் அசூம் பண்ணிட்டு ஓடிறேன். ஓடி மூச்சரைக்கு நான் உள்ளே ஓடிறேன். வந்தாதான் எனக்கு அந்த பேனிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோல் பண்ண ஆரம்பிச்சு 3.5 நிமிஷம் ஆச்சு. எனக்கு ஹெட்ஃபோனில் சவுண்ட் மட்டும் கேட்குது. கத்துறாங்க, அந்த ராடை தூக்கிட்டு ஓடி வரும்போது உள்றாங்க. இல்லாத டாக் அசூம் பண்ணிட்டு துரத்துற மாதிரி ஓடுறது, கத்துறது, பதறது. அப்புறம் வரவே இல்லை, சவுண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இடிச்சுக்கிட்டு உள்ள வந்தாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப மினிமலா பேருக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அது சும்மா மெயினா இடம் மறைக்கணும். அவன் டேக் அப்போ என்னால் ஒரு வாட்டி தான் அந்த சிச்சுவேஷன்ல ரியாக்ட் பண்ண முடியும். திரும்பவும் பண்ணேன்னா நானே நடிக்கிறேன்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டேக் மட்டும் தான். சப்போஸ் வரும்போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் அழும்போதோ, இந்த கதவு இடிச்சு அழுகுறேன், அந்த மாதிரி டைம்ல ட்ரெஸ்ஸு ஸ்லிப் ஆனா கூட கட் பண்ணாதீங்க, ரோல் பண்ணுங்க, எடுக்கிறது எடுத்துருங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னுலாம் சொல்லி பொண்ணு. நமக்கு தான் பக்குன்னு இருக்கும். ஆனால் ஒரு ஆர்டிஸ்டா அந்த பொண்ணு அப்பதான் அந்த படம் நல்லா வரும், அந்த கேரக்டரா நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கையெல்லாம் உதறிட்டே இருக்கும். அந்த ஷாட் முடியும் வரைக்கும் 13 நிமிஷம் ஓடிச்சு அந்த ஷாட். ஒரே ஒரு ஷாட் உள்ள அழுது செட்டில் ஆகி பேச ஆரம்பிச்சு. அவ்வளோ பெரிய சீன் அது. அதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் அதுவும் ஒரு எம்டி பாத்ரூம் போது எக்கோ ஆகும். அந்த பொண்ணு அழுகுறதெல்லாம் மரண ஓலம். அது அழுது விசும்பல் சத்தம், சின்ன சின்ன சவுண்ட்லாம் வர கேட்குமா. பேசி முடிச்சு இந்த முடி சத்தம் எல்லாம் உண்மையிலே. அப்புறம் நாய் சவுண்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் எடிட்ல பார்த்தா அவ்வளோ பரிதாபமாக இருந்துச்சு. ஸோ அப்படி நம்பி ஒரு பொண்ணு பண்ணுறாங்கன்னும் போது நமக்கு ஸ்பாட்லேயும் எந்த இடத்துலையும் நான் ஒரு இன்டிமேட் சீன் எடுக்கிறேன், ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா எடுக்கிறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் க்ளோஸாக இருக்கிறாங்க, பெட்டில் இருக்கிற சீன் அப்படின்னா எனக்கு நான் ஷூட் பண்ணும்போது எனக்கும் அந்த மொமெண்ட் ஃபீல் ஆகணும். எனக்கும் அவங்க இருக்கிற மாதிரி நானும் இன்டிமேட்டாக ஃபீல் ஆகணும். அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகும். இந்த சிச்சுவேஷனில் எனக்கு பயம் வரணும், அப்போதான் ஆடியன்ஸ் பயம். எனக்கு பயம்தான் வந்துச்சு, உதறிச்சு. நான் சாப்பிடல அன்னைக்கு ஃபுல்லாக எல்லாருமே டிப்ரெஸ்ட். அன்னைக்கு அந்த சவுண்டுக்கே பர்ஃபார்மன்ஸை கூட அழுது ஒப்பாரி வச்சு உள்ள இந்த உதடெல்லாம் அப்படி துடிச்சிட்டே இருக்கும். அது எங்களால் தமிழ் சினிமாவில் காட்ட முடியல. அழுவுறதோ அவ்வளோ லென்த் வைக்க முடியல. மரியானில் தனுஷரே பார்க்க யோசிச்சாங்க கூட கொஞ்ச நேரம் எமோஷனலாக இருந்து. ஸோ கொஞ்சம் கிறிஸ்பாக போயிட்டோம். அந்த சீன் மறக்க முடியாத சீன். ரொம்ப நல்லா அந்த அவங்க உள்ள மாட்டிப்பாங்களே, காலையில எழுந்த பிறகு தெரியும் இந்த மாதிரி மாட்டிட்டாங்க. அப்போ ஃபோன் பண்ணும்போது அவங்களுக்கு பேலன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ எல்லாருக்கும் 300 ரூபா பண்ணா 3 மாசம் வரைக்கும் வருது. அந்த சீன் இல்லையே. இப்போ அது பண்ணலாம். பட் ஆனா நாங்க முன்னாடி என்ன வச்சிருந்தோம்னா, ஆதார் கார்டு கொடுக்கலன்னா இது பண்ண முடியாதுன்னு ஒரு இது இருந்துச்சுல்ல. எல்லாரும் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுவாங்க ஃபோன் அக்கௌண்ட்டை, இல்லைன்னா கால் கட் ஆயிரும். அந்த ரீசன் தான் வச்சிருந்தோம்.
ஆனால் மாதத்துக்கு மாதம் மாறிட்டே இருந்துச்சு. லோனுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, 10 ரூபா மெசேஜ் அனுப்பினீங்கன்னா 10 ரூபா உங்களுக்கு வரும், நீங்கள் எமர்ஜென்சி கால் பண்ணலாம். அது தூக்கிட்டானுங்க, எதுக்கு தூக்குனாங்கன்னு தெரியல. நல்ல விஷயம், அதுவும் கிடையாது. இப்போ அது இருந்துச்சுன்னா அந்த சீனே வச்சிருக்க முடியாது, அந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்புறம் 35 ருபீஸ் பேசிக் ரீசார்ஜ் பண்ணேன்னா வேலிடிட்டி போயிடும் அவுட் கோயிங் இருந்தாலும். அப்படின்லாம் இருக்கும்போது டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் போகணுன்னா ப்ரீபெய்ட் நம்பராக இருந்து அதில் பேலன்ஸ் இல்லைன்னா தான் மீடியாவில் வேலை பார்க்குறாங்க. அது என்னையும் கேட்டாங்க. நானும் மீடியாவில் வேலை பார்த்துருக்கேன், தினமணியில். எனக்கு யாரும் ஒரு அன்லிமிட்டடெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி தரல. இருக்கு, நம்ம இஃப் அண்ட் பட் இருக்கும். ஒய் அப்படின்ற கேள்விக்கு ஒய் நாட்டு தான் பதில் சொல்லணும், ஏன் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி. அது அந்த ஃபோனே இல்லாமலே அந்த படத்தை எடுக்க முடியும். ஒரு டிராஃப்டே இருந்துச்சு, ஃபோன் சீக்வன்ஸே வேணாம் அப்படின்ட்டு. பட் படம் அதை பற்றி பேசுதுன்னும் போது லாஸ்ட்டில் அது அந்த சப்வே சர்ஃப் மேட்ரோ, கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணும்போது அங்கே கஸ்டமர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு வந்து பேசுகிற எதுவுமே வந்து அவுட் ஆஃப் சிலபஸே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதோ ரேப் விக்டிம் ரிவெஞ்ச் ட்ராமாலாம் நினச்சோம், ட்ரெஸ்ஸை பற்றி ஏதோ பாலிடிக்ஸ் சொல்ல போகிறான்னு பார்த்தா வேறு ஏதோ கிளைமேக்ஸில் வந்துச்சு, வேறு எதுவும்லாம் வரல. நீங்கள் திரும்ப படம் பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து ஃபோன் கையில் இல்லாத கேரக்டரே இருக்காது படம் ஃபுல்லாக. உள்ளே எகிரி குச்சவன், மீடியாவை கூப்பிடணும், அப்போ மீடியாவுக்கு வந்து நம்ம ஃபேமஸ் ஆகும்னு நினச்சவன், இப்போ சரக்கு பத்தலன்னு போய் பிஜிலி ரமேஷ்டா மாட்டினவன், ஃபேஸ்புக் லைவ் போட்டது, இந்த பொண்ணு ஃபுட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து சப்வே சர்ஃப் விளாடும், வந்த போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணு ஐஃபோன் கேட்கும், டிக்டாக் வீடியோ போடும். இந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணும்போது கஸ்டமர் கேரில் இருக்கிற பொண்ணுங்களே எவ்வளோ வீடியோவை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க வேலையை விட்டு விட்டு. இது மாதிரி படம் ஃபுல்லாக ஃபோன் இருக்கும், ஃபோன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபோன் எவ்வளோ பெரிய அபியூஸாக இருக்குது அப்படின்றது தான் அந்த பொண்ணு லாஸ்ட்டில் பேசுது. ஸோ பின்னாடி லேயர்டாக இருக்கிறது முன்னாடி பெரிய விஷயமா வந்து நிற்கும் லாஸ்ட்டில். ஸோ அதுக்கு பண்ணது தான், அதுக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் இது ரீஜனலாக இருக்குது, ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை அங்கெல்லாம் அப்படி போல அப்படின்னு நினைப்பாங்க இன்னொரு லாங்குவேஜில் பார்க்குறவங்களுக்கு. சர்க்கிள்கே மாறுது இந்த ரூல்ஸ் எல்லாம். ஸோ ஃபிக்ஷனால தானே வச்சுருக்கோம், அதனால இருக்கட்டும்னு வச்சுருக்கோம். ஆக்சுவலி அவுட் கோயிங் நீங்கள் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பர் போகும். ஸோ அது விசாரித்து பார்த்து தான் வச்சோம். நம்ம அந்த எமர்ஜென்சி நம்பர்னு கால் பண்ணிங்கன்னா 108 நம்ம ஊரில் கிடையாது, 100க்கு தான் போவோம். போலீஸ்க்கு போவோம், போலீஸ்லேருந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், போலீஸ் தான் வருவாங்க. அந்த சைல்டு அபியூஸ்க்கு, செக்ஷுவல் அபியூஸ்க்கு, அப்புறம் சூசைட் தாட்ஸ் வச்சுன்னா கால் பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு கால் பண்ணாலும் போலீஸ் தான் போவோம். அது எதுக்கு நிறைய பிரிச்சுலாம் நம்பர் கொடுத்துருக்காங்களே, இது எதுவுமே இங்கே ஆக்டிவாக கிடையாது. ஸோ நம்ம ஊர் லாஜிக் படி தான் வச்சுருக்கோம். படத்தை எடுத்து முடிச்சு சென்சாரும் வாங்கிட்டோம். இப்போ டிஸ்ட்ரிபியூட் சைடு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், தேட்டர் கிடையாது பெரிய விஷயமா இருக்கு. அவங்களே ஒரு எடிட்டிங் கட்டி 20 நிமிஷம் கட் பண்ண 30 நிமிஷம் கட் பண்ண அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. அந்த மாதிரி படம் ப்ராப்ளம் வந்து ஃபிலிமில் இருக்கும்போது இருந்துச்சு. ஃபிலிமில் இருக்கும்போதெல்லாம் ஆப்ரேட்டர் ஒரு எடிட் பண்ணுவார், நடுவில் அந்த சாங்கு தான் லேக், அதை தூக்கிடுவோன்னு அதெல்லாம் நடக்கும். காமெடி சைன்லாம் தூக்கிறோம் அது தூக்கி அவர் ஒரு சில ஊர்லலாம் 2.5 மணி நேரம் படம் வந்து 2 மணி நேரம்லாம் ஓடி இருக்கு. ப்ரொடியூசருக்கு தெரியாது, டேரக்டருக்கு தெரியாது, படம் ஓடனா போதுன்னு. அப்புறம் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க இந்த சீன்லாம் படத்தில் வரலையே அப்படின்லாம். அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ டிஜிட்டல்ன்றனால அதை பண்ண முடியாது. இன்னொன்று, ஃபஸ்ட்டு 2 ஷோ கேன்சல் ஆகக்கூடாது. யார் படம் பண்ணாலும் அது மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா லாஸ். அதனால பணத்தை விட்டுருங்க. 400 பேர் 500 பேர்னு ஹவுஸ்ஃபுல்லான க்ரௌடெல்லாம் போயிடுச்சு வெளியே. அவங்கெல்லாம் மவுத்தாக்க ஆயிருந்தா இன்னமும் வேற படமாக இருக்கும். இப்போ போனதை விட இன்னும் 2 மடங்கு நல்ல படமாக போயிடும், இன்னும் நல்லா போயிடும். ஷூட்டிங் 43 நாள் பிளான் பண்ணோம். மேகதமான் வந்து 35 நாள் எடுத்தோம். அதனால இது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. எஸ்மது சாங் வந்து நாங்கள் 12 மணி நேரத்தில் எடுத்தோம். குத்தோலங்க சாங் வந்து 4 மணி நேரத்தில் எடுத்தோம். 3 மணிக்கு தான் பேக் லைட் வரும். வைபவ் தலைக்கு வந்து சன்லைட் பேக் லைட்டாக வேணும். ஒரு 2 மணி நேரத்தில் அது ஹவுசிங் போர்டுக்குள்ளே மறைஞ்சிரும். எங்களுக்கு பார்க்கெல்லாம் தரல சன்லைட் மாதிரி ஏமாத்துறதுக்கு. ட்ராக்கில் போட்டு இப்படி போனோம், இப்படி வந்தோம், இப்படி போனோம், இப்படி வந்தோம், அப்படியே எடுத்து முடித்தோம். பட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணும். சிம்பிளாக இருக்கிறது தான் அந்த படத்துக்கு அழகு. நீங்கள் ஒரு அரண்மனையை காட்ட முடியாது செட்டு போட்டு. நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பழக்கப்பட்டனால எப்படியும் காசு தர மாட்டாங்கன்னு தெரியும். அதனால யோசிக்கும் போதே ஒரு காலியான தெரு அப்படின்னு தான் யோசிப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு கிடைக்கும். ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், ஒரு 1000 பேருக்கு நடுவுலனால பயந்துருவான். கேட்டிருக்கும். அதாவது என்னன்னா லைட்டிங் இந்த மாதிரி வேணும், ஆர்ட் பண்ண வேணும், ஸ்பாட் எடிட்டர் வேணும், அதே சமயம் சவுண்ட் இந்த மாதிரி தான் அப்போ எல்லாமே எல்லா டெக்னிக்ஸும் கேட்டிருப்போம். ஆனா அவங்க கொடுக்கறது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு
ஒரு 100% கேட்கறதுலாம் 50 இல்ல 60 தான் கிடைக்கும். அது அந்த மாதிரி இல்ல அதெல்லாம் சமாளிச்சு அவனை எப்பவுமே பிளான் இசட் வரைக்கும் வச்சுக்கோங்க. பிசி கூட வேலைக்கு ஆகுது. மேகதமன்ல வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு கல்யாணம் நடக்கும், பாத்துறீங்களா? மேகதமன்ல அந்த பொண்ணு வாமிட் எடுக்கும், இவரு விவேக் வந்து பேசுவார்ல, அந்த சீன் எடுக்கும்போது எனக்கு ஒரு கல்யாண மண்டபம் காமிச்சாங்க. அது வந்து கார்பரேஷன் கப்பூஸ் மாதிரி இருந்துச்சு. நான் இதில் எப்படி கிளைமேக்ஸ் எடுக்க முடியும், ஒரு அப்பர் கிளாஸோட கல்யாணம்னு காட்டுறோம், எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ஷூட் போகல. நாளைக்கு ஷூட்னா இன்னைக்கு லொக்கேஷன் பார்த்து அனுப்புறாங்க, ஃபோட்டோ போக முடியாதுன்னு சண்டை போட்டு விட்டாச்சு. ஒரு நாள் கழிச்சு போகிறோம், வேற ஒரு மண்டபம் காமிக்கிறாங்க. 20,000 ரூபாய் வாடகைக்கு பதில் 70,000 ரூபாய் வாடகை. அந்த மண்டபம் பிடிச்சிருக்கு, பட் ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட் 200 பேர் தர முடியாதுன்னாங்க. எங்கேயாவது குறைக்கணும்ல. சரி, அப்போ காலி திரும்ப அப்போ போய் க்ளோஸ்அப் தான் வைக்கணும். அப்போ கிளைமேக்ஸ்க்கான அந்த ஒரு ஃப்ளரிஷ் இருக்காது. அப்போ என்ன பண்ணோம், சரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரூப்ல போட்டு விட்டு பிரியா பவானி சங்கர் கூட போட்டோ எடுக்கணும்னு விருப்பம் இருக்க எல்லாரையும் ஃபேமிலியோட வர சொல்றேங்க, எல்லாம் பட்டு புடவையில் வரணும், கோட் சூட்ல வரணும், அப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லி குரூப்ல போட்டு வந்த எல்லாருமே வந்து சொந்தக்காரங்க தான், அசிஸ்டன்ட் டைரக்டரோட சொந்தக்காரன். இப்படி வர வச்சு பிரியா பவானி சங்கர்கிட்ட சொல்லிட்டோம், பிரியா எடுத்ததும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துறாதீங்க, கிளம்பி போயிடுவாங்க, மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் ஒய்டெல்லாம் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் க்ளோஸ் அப்படின்னு சொன்னாங்க. யார் சார் பார்த்துக்கலாம் சார் அப்படிதான் எடுத்தோம். எல்லாமே சேலஞ்ச் தான். இந்த இன்னைக்கு இந்த பொண்ணு ஆடையில் அந்த பொண்ணு ஆடி டெலிவரி பாயா படுத்ததுனால அந்த பொண்ணு கண்ணை மூட முடியல. கண்ணு இப்படி ஃபிளிக்கர் ஆகிட்டே இருக்கு. அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல. அதனால சரி கண்ணை திறந்து வைக்க சொன்னா, கண்ணை திறந்து வச்சா மிளகா பொடி போட்டால் கூட அசைய மாட்டேங்குது. கண்ணு திறந்து வச்சிருக்க முடியாதனால மூடி இருக்க முடியல. சிலது எதிர்பார்க்க மாட்டோம், நம்ம நினைச்சு எழுதியிருப்போம். பைக்கு ஸ்பாட்ல கொண்டாட சொன்னா அந்த பைக் ஓட்ட மாட்டேன்ற மாதிரி சூழ்நிலை வரும். சிலது நம்ம இப்போ நீங்க ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, கூட நிறைய சாமந்தி பூ அப்படின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அது அவனுக்கு தப்பா தான் கன்மையாகும். அவன் வந்து கூட நிறைய சாமந்தி பூ இருக்கிற மாதிரி கொண்டாடணுமா உண்மையிலேயே வேணுமா தெரியாது. அவன் ஃபுல்லா பேப்பர் வச்சு மேலே மட்டும் சாமந்தி பூ வச்சு இப்படி தூக்கிட்டு போற பாசிங்னு நினைச்சு அவன் எடுத்துட்டு வருவான். சார் கூட நிறைய பூன்ட்டு நீ தூக்கி போடுறதுக்காக கேட்டிருப்ப, 2 தூக்கி போடணும், உள்ள மருதமல்லி மாதிரி பேப்பர் தான் இருக்கும். நீ கூட நிறைய பூனா அந்த அளவு புரிய வைக்கணும். அந்த மாதிரி கம்யூனிகேஷன்ல தான் இருக்கு, இல்லைன்னா வேண்டாம் ஸ்பாட்ல. அது அனுபவத்துல வந்துடும். இன்னொன்று வந்து ஷூட்டிங் பாயிண்ட்ல வந்து டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் நிறைய மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஆமா, ஆனால் ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சுயநலமா வேலை பார்த்தா தான் படம் சுயநலமா தெரியாது. அவன் ஒர்க்கு நல்லா வரணுன்றதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் சண்டை போடும். எவனும் வந்து இன்னொரு க்ளோஸ் வச்சுக்கலாமே, இந்த ஆக்சிஸ் ஒன்று போய்க்கலாம், எடிட்ல தேவைப்படும்னு கேட்குறது டைரக்டர் கேட்க நியாயம்தான். இல்லைன்னா ஜம்ப் கட்டு மாதிரி வைக்க வேண்டாயிரும். நம்ம எடிட்ல ஒரு 2 டைலாக தூக்கணும்னு நினைச்சோம்னா இங்க 2 ரேஞ்ச் இருந்தால் தான் இப்படி கவுண்டர் போகும்போது தப்பிக்க முடியும். அதுக்காக கேட்குறோன்றது ஓப்பனாக சொல்லிடணும். இல்லை இந்த ஃப்ரேம் பிடிக்கல, இன்னும் எமோஷன் கன்வே ஆகணும், நல்லா தைட்டு போனால் தான் வேணும், சோக்கர் வேணும், இப்படிலாம் பேசி புரிய வைக்கணும். ஈகோ இருந்தால் மாட்டிப்போம். நான்லாம் வந்து கேமராமேனை தாண்டி வெளியே போக மாட்டேன். ஏன்னா தேவையில்லாததுக்கு மெனக்கெட்டு ஷார்ட் வச்சுட்டு இருப்பாங்க. இடம் நல்லா இருந்துச்சா கூட கொஞ்ச நேரம் லைட்லாம் பண்ணி பயங்கரமாக வைப்பாங்க. அந்த ஃப்ரேம் நமக்கு இப்படி போக வேண்டியதாக இருக்கும். 2 செகண்டுக்கு அப்புறம் அந்த ஃப்ரேமே நமக்கு தேவைப்படாது. அதுக்கு 2 மணி நேரம் லைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாதிலே புரிஞ்சு போயிடும், இது எடிட்ல எப்படியும் போயிடும், பரவாயில்லையான்னு கேட்டு அதுக்குள்ள நமக்கு தேவையானதை வச்சுக்கலாம். அதெல்லாம் கூடவே இருப்பேன், மோஸ்ட்லி கேமராமேன் கூடவே இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் நம்மளை செய்வாங்க, சினிமாட்டோகிராஃபர் செய்ய மாட்டாங்க. ஆமா, கண்டிப்பா எடிட் விஷுவலா படம் இப்படி வரப்போகுதுன்ற மாதிரி எழுதுனா மட்டும்தான் டியூரேஷன் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா வளவளன்னு தான் எடுத்து வச்சிருப்போம். அப்புறம் நீங்க படத்தை கிறிஸ்பா கிரவுண்ட் எடிட்ல தூக்குனீங்கன்னா ஒவ்வொரு சீனுக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு. ஒரு சீன் வந்து இந்த ஸ்பீட்ல இருக்கணும்னு இருக்கு. நீங்க லென்த்தை கம்மி பண்றதுக்காக கட் பண்ணும்போது ரஷ்டா தெரியும், கிறிஸ்பா தெரியும், ஆனா ரஷ்டா தெரியும். அந்த மொமெண்டா இருக்காது, அவசர ஐடியா இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஸ்கிரிப்ட் லெவல்லே சாப் பண்ணிட்டு கான்வர்சேஷனை இந்த சீன், இந்த ஒரு ஹீரோயின் பேசுற சீன் இப்படிதான் இருக்கணும், ஒரு வில்லன் இன்ட்ரோ இந்த ஸ்பீட்ல தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, பில்டப்பா வரணுமா இல்லை ஹாஃப்வேல ஓப்பன் பண்ணி போகிறோமோ, அது ஸ்கிரிப்ட்லேயே முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எடிட்ல கதை உருவாச்சுன்னா அது படம் பார்க்கும்போது படமா தெரியாது, பொம்மையா தான் தெரியும். இல்ல நமக்கு நல்லா தெரியும், எடுத்தவருக்கு தெரியும் கண்டிப்பா ஒப்பேத்திருக்கோம் அப்படின்ட்டு. நான் டைரக்டரா தான் சொல்றேன். உங்களுக்கும் வந்து நீங்க படம் பார்த்து அனுப்பும்போது நினைப்பீங்க இது டைலாக் டப்பிங்ல போட்டிருக்காங்க, இது ஒரு என்ஜி ஷாட் போல. நீங்க ஒரு படம் எடுத்த பிறகு உங்களுக்கு திரும்ப அதே படத்தை நீங்க பாருங்க, எடிட் டேபிள் உருவான படம் தெளிவா தெரியும். இது எங்கேயோ இருந்து தூக்கி இங்க போட்டிருக்காங்கன்றதுலாம் நல்லா தெரியும். இதே மாதிரி
ஆர்டிஸ்ட் ஒத்துழைப்பு இருக்குல்ல. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் படம் பண்ணிருக்கீங்க, ரெண்டாவது படம் வந்து அமலாபுரம் வச்சு பண்ணும்போது அவங்களுக்குள்ள நான் இத்தனை படம் நடிச்சிட்டேன், நீ சொல்லலாம் கேட்க மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி சீன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க எதாச்சும் சொன்னாங்க. அவங்களோட ஒத்துழைப்பு இல்லை, ஒரு ஆர்டிஸ்டாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுவாங்க. 35 படம் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் 35:1 தான் சொல்லுவாங்க. நீ ஒரு படம் பண்ணியிருக்கேன், நான் 35 படம் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக தெரியும் 9 மணிக்கு உன்னால் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்க முடியாது, நான் லேட்டாக தான் வருவேன்ட்டு வர வச்சு 8:45 அவங்க ஷாட்டுக்கு ரெடி ஆகிடுவாங்க. உண்மையிலே நாங்கள் ரெடி ஆகிருக்க மாட்டோம், வேறு ஏதோ ஒரு ஷாட்டு பிளான் பண்ணியிருப்போம் சன்ரைஸ்லேயே, அது லேட் ஆயிருக்கும். கடைசியில் 10:30 மணிக்கு தான் ஷாட் வைப்போம். அப்போ ஃபோன் பண்ணியே சொல்லுவாங்க, நான் ரெடி ஆகிட்டேன், என் ஷாட் வைங்க. ஐ செட் ஸோ 35:1 அப்படின்ட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு 35:2 ஆயிடும் அப்படின்னு சொன்னேன் நான். அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க படம் ரிலீஸ் ஆன பிறகு. இல்லை அவங்க மற்ற ஆர்டிஸ்ட் எப்படி தெரியல, நான் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டில் அமலாபால் ரொம்ப சென்சிபிள். அவங்க தான் நல்லா தெரியணுன்றதுக்காக ஷார்ட்ஸ் வைக்க சொல்கிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. எப்படி பார்த்தாலும் அது அசிங்கமாக இருக்குது, வேஸ்ட்டு, இது எப்படியும் எடிட்டில் போயிடும் அப்படின்லாம் பயங்கர சென்சிபிள். இந்த ஷார்ட்டு கண்டிப்பாக இந்த டைலாக்கை இந்த ரேஞ்சில் இருக்க ஷார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, தெளிவாக தெரியும். அதில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஏன்னா அதுதான் வரும்னு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸில் வர்றதுதான். டேரக்டருக்கு பட்ஜெட் ஒர்க்னு வரும்போது அது எனக்கு அந்த கரெக்டாக தெரியல. இப்போ ஹீரோவுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 கோடி, ஹீரோயினுக்கு 1 கோடி, இப்போ லைட் மேனுக்கு இவ்வளோ இது, அதே சமயம் கேமராமேனுக்கு இவ்வளோ அமௌண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், சவுண்டு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இவ்வளோ இது, அப்படி நீங்களா கற்பனை செஞ்சு இது பண்ணிக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜரும் நீங்களும் கலந்து? இல்லை, நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம ஷூட் பண்ணுற ஸ்பீட் நமக்கு தான் தெரியும். என்னால் ஒரு நாளைக்கு இத்தனை நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுக்க முடியும் அப்படின்றது நம்மளோட ஸ்பீடு, நமக்கும் கேமராமேனுக்கு தான் அந்த ஸ்பீட் தெரியும். அது கோஆப்ரேட் பண்ணுற ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் அதையும் எடுக்க முடியும். நீங்கள் பெரிய ஹீரோ வச்சுட்டு நான் பாட்டு, சார் இன்னைக்கு கேரவன் வேணாம் சார், நீங்கள் இங்கே ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிங்க, நம்ம இன்னொரு ட்ரெஸ் கையில் எடுத்துன்னு வந்துடுங்க, அங்கே பக்கத்துலேயே வீட்டில் மாற்றிக்கலாம்னா கேட்க மாட்டார். அவர் கேரவன் தான் போகணும். அப்போ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணோம். ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி இருக்கும்போது உங்கள் ஸ்பீடு தெரிஞ்சு நீங்களே நம்பர் ஆஃப் டேஸ் சொல்லிடலாம். ஒரு நாளைக்கான ரெக்குயர்மெண்ட் மேனேஜரும் மற்ற ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் அவங்க ரெக்குயர்மெண்ட்டு, காஸ்ட்யூம், மேக்கப் எல்லாம் அவங்க சொல்லிப்பாங்க. சினிமாவில் இப்போ நான் ஒரு கதை யோசிக்கிறேன், ஒரு 5 கோடி ரூபா நான் சொல்கிறேன்னா என்னோட மேக்கிங் 5 கோடி ரூபா இருக்கும். ஆனால் நம்ம ப்ரொடியூசர் சொல்லும் போது 10 கோடின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அப்போதான் 5 கோடியாச்சும் தருவாரு அப்படிங்கிறது. இல்லை, அதை மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா அவருக்கும் தெரியும் 10 கோடி ரூபா சொல்கிறான்னா அவனுக்கு சினிமா தெரியல போல அப்போ அப்படின்னு நினைப்பாங்கல்ல. 5 கோடி ரூபா சொன்னால் 10 சொன்னால் தான் 5 தருவாங்கன்னா, நீங்கள் 20 சொன்னால் கூட 5 தான் தரணும்னு இருக்குங்க, 5 தான் தருவாங்க. 20 சொன்னால் 10 தந்துடுவாங்க. அது அவங்களுக்கும் நியாயம் தெரியும். அப்படி சொல்ல சொல்லுவாங்க, பஃபர் வச்சு சொல்ல சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது நல்லது. நாளைக்கு 30 நாளில் முடிச்சிடணும், எப்படி முடிக்க முடியும் உங்களால்? எனக்கு தெரிஞ்சு 35 நாள் ஆகும்னு சொல்கிற ப்ரொடியூசரும் இருக்காங்க. ஸோ அதனால் அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துறது நல்லது. மேபி 1 or 2 days எக்ஸ்ட்ரா ஆகும் சார் அப்படின்னு சொல்லிக்கலாம். நானும் ஆடை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் சிங் சவுண்டு பிரச்சனையாகி ஃபர்ஸ்ட் நாள் பேக்கப்பே பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் டபுள் கால் சீட் போகலான்னு பிளான் பண்ணோம். ஈவினிங் 4 மணி போலவே வெஸ்ட் மாம்பலம் 5 நிமிஷத்துக்கு 10 ட்ரெயின் போகுது, சிங் சவுண்டில் எடுக்கவே முடியல. இனி வேலைக்கு ஆகும் சார், தப்பாக பிளான் பண்ணிட்டோம்ட்டு ஃபர்ஸ்ட் நாளே பிளான் பண்ணதை எடுக்க முடியாமல் பேக்கப் பண்ணோம். திரும்ப அந்த லொக்கேஷன் போனோம். எதிர்பார்த்தது நடக்கலைன்னா சொல்லிடலாம் முன்னாடி. சார் தேனி, ஓகே. அது நம்ம அந்த பொண்ணு ஏரியாலாம் அங்கே தான் எடுத்தோம். தேனி அந்த குரங்குனி, ஆமாம் அங்கே தான் ஷூட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு சார். இன்னும் படமே மற்ற படமும் அங்கே எடுக்கலான்னு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு சார். பொதுவான ஒரு விஷயம், வெளிவர படங்கள் இந்த முதல் காட்சி முடிஞ்ச உடனே அந்த விமர்சனங்கள்லாம் வெளியில வந்தது. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது ஆரோக்கியமானது தானா? ஏன்னா முன்னாடி எல்லாம் ஒரு படம் வெளிவந்தது 1 வாரம் கழிச்சு சன் டிவில திரை விமர்சனம் போடுவாங்க. அப்ப நாங்க முதல் 2வது நாள் அந்த படத்தை போய் பார்த்துருவோம். பார்த்துட்டு அவங்க 1 வாரம் கழிச்சு அந்த விமர்சனம் சொல்றப்ப சரி நம்ம இதெல்லாம் இது இருந்துச்சு, அவங்க இதை சரியா சொல்றாங்க அப்படிங்கறத அது உள்வாங்க அந்த விஷயத்த. இப்போ இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை சார், நம்ம பார்க்குறத விட நம்ம பழகிக்கணும். ஏன்னா அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு தேட்டருக்குள்ளே இருந்துட்டே ஃபஸ்ட்டு சீன் சூப்பர், இந்த டைலாக் சூப்பர், டைலாக் ட்வீட் போட்டுட்ருக்காங்க. அப்படின்னும் போது வெளியே வந்தோடனே மைக்கை நீட்டுறாங்க. அது இனிமேல் அவாய்ட் பண்ண முடியாது.
அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ அதையும் வாங்கிடுறாங்கல்ல. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரோன்னா தான் கூப்பிடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ ஃபுல்லாக உங்களால் உள்ள வச்சிங்கன்னா என்ன போடுவாங்க பப்ளிக் ஒப்பீனியன். அதுக்கப்புறம் செகண்ட் டே தேர்ட் டே எல்லாமும் போடுறாங்க. தேர்ட் ஷோ ஃபோர்த் ஷோன்னு தனித்தனியாக யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. அவங்க அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரிவ்யூஸையும் ஒன்றும் பண்ண முடியாது. பாதிப்பு இருக்குல்ல, தயாரிப்பாளருக்கு பாதிப்பு இருக்கு. கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு டிக்கெட் இருக்கிற ரேட்டுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருக்கிற நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குன்னும் போது அவ்வளோ பேரும் சேர்ந்து நல்லா இருக்குன்னு சொன்னாதான் ஒரு படம் பார்க்க வராங்க. இப்போ எப்படி சொல்ல, இப்போ யூடியூப் வீடியோ இருக்கு, சும்மா அப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறீங்க, ஒரு 30 செகண்ட்ல உங்களை சிரிக்க வைக்குது. எக்ஸாக்டாக அதே வீடியோ தான், அதே தூக்கி தேட்டரில் போடுறோம். நீங்கள் இங்கேருந்து கிளம்பி புக் பண்ணிட்டு போய் பெட்ரோல் போட்டு போய் பார்க்கிங்கில் விட்டு பக்கத்தில் உட்காந்து காலெல்லாம் மிதித்து உங்கள் நம்பரை பார்த்து உட்காந்து பார்க்கும்போது சிரிப்பு வராது. அதே வீடியோ வராது. அது வேற சினிமா. ஒரு பெரிய ஷார்ட் ஃபில்மு, ஒரு பெரிய யூடியூப் வீடியோவை நீங்கள் ஸ்க்ரீனில் சிரிக்க வச்சிட முடியாது. உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு சிரிப்பு வந்தாலுமே கூட நீங்கள் ஏமாற்றப்பட்டதான் நினைப்பீங்க. எஃபர்ட் போடலையே அவங்க, இது பார்க்க மெனக்கட்டு கிளம்பி வந்தோம், ஓகே ஏதோ அப்படியே சிரிக்க வச்சிருக்காங்க அங்கே அப்படின்ற மைண்ட் செட் தான். அதுதான் வெளியே வந்து ரிவ்யூவாக வருது. ஸோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் பார்க்க வரீங்களோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எடுக்கணும் படம். அந்த எஃபர்ட்டு தான் வந்து கடைசியில் போய் சேருமே தவிர நடுவில் இருக்க ரிவ்யூவர்ஸ் பப்ளிக் ஒப்பீனியன் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி பார்த்தா காஞ்சனா 3 வந்து எல்லாரும் கழிவு ஊற்றின படம் தான், ஆனால் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஆடியன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்கன்னா மாற்ற முடியாது. சார் இப்போ படம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு வருது இல்லை சார், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹிட் ஆகுது, அது ஒரு பிம்பமே அடுத்த கட்ட செகண்ட் பார்ட்டுக்கு வந்து அந்த ஒரு பல்ஸ் மார்க்கெட் லெவலில் வந்து உயர்ந்து போயிருக்கு. அப்போ வந்து அதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சைடு அது பார்ட் 2 பண்றதுக்கான காரணங்கள் இங்க மாறிடுச்சு. அதனால அது ஆரோக்கியமா இல்லை. இப்போ முருகேசன் எல்லாருக்கும் தெரியுன்றதுக்காக முருகேசன் பையனே சுத்திட்டு இருக்க முடியும்? நம்ம பேருன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம பேர் சம்பாதிக்க முடியாதப்போ முருகேசன் பையனா படம் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ பார்ட் 2 வந்து அந்த படம் ஏற்கனவே ஹிட் ஆயிருக்குன்னும் போது உங்களுக்கு ப்ரொமோட் பண்ண ஈஸியா இருக்கு. அந்த பேரை வச்சு ப்ரொமோட் பண்ணிடலாம். ஒரு ஓகே அது பிடிச்சிருந்துச்சி, இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க புது படமாக பார்க்கட்டுன்றதுக்காக பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு நாங்கள் ப்ராங்குக்கே காஞ்சனா 7 ப்ராங்குன்னு பண்ணியிருந்தோம்ல, அது மாதிரி நிறைய பார்ட் வர ஆரம்பிக்குது. அது நான் எனக்கு மேதமான பார்ட் 2 பண்ண சொல்லி கேட்டாங்க. எனக்கு பார்ட் 2 ஆடையும் பார்ட் 2 பண்ண சொல்கிறேன். அதெல்லாம் தப்பு, எனக்கு வராது. ஒரே மாதிரி இன்னொரு படம் பார்க்கவே போர் அடிக்கு, பண்ணுறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். மதுவை ஷார்ட் ஃபில்மாக பண்ணிட்டு அதை படமாக பண்ணும் போதே வந்து அந்த 20 நிமிஷத்தை திரும்ப ஷூட் பண்ணும்போது அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. திரும்ப அதே பண்ணுறோமே அப்படின்ட்டு. இதே இன்னொரு படத்தை லாங்குவேஜில் ரீமேக்கும் பண்ண மாட்டேன், பார்ட் 2வும் பண்ண மாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க சார். கார்த்திக் சுப்ராஜ் அவரே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாரு. அனுராக் காஷ்யப் சார் சொன்னாரு. அப்புறம் ஆமாம் அவர் சொன்னாரு, அவரு ஹிந்தியில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் அவர் சொன்னாரு. அப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ள செலிபிரிட்டி ஷோன்னு போட்டிருந்தேன், எச்.எஸ். ரே சார் பேசினாரு. அப்புறம் கௌதம் மேனன் சார், பாரதி ராஜா சார், நிறைய பேர் சொன்னாங்க, நல்லா இருக்கு சொன்னாங்க. எனக்கு அதில் பெஸ்ட்டு காமெண்ட்னாங்க அதில் நடித்த விவேக் பிரசனை வந்து அவர் போர்ஷன் தவிர அவருக்கு படம் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்து வெளியே வந்துட்டு அவர் அழுதுட்டார். அழுதுதான் வந்தார் வெளியே வரும்போது. படம் இம்பேக்ட்லாம் இல்லை, ஆனால் ஒரு சினிமாட்டோகிராஃபி ராஜீவ் மேனன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சினிமாட்டோகிராஃபி படித்த ஆள். ஸோ அவருக்கு ஒரு படத்தை ஆர்ட்டுக்கு இவ்வளோ சின்சியராக ஒரு படம் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு போது அவருக்கு அது பிஹைண்ட் த சீன் தான் ஓடி இருக்கு. படம் பார்க்கும்போது இவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க அது எமோஷனல் ஆகிட்டார். அவர் வெளியே வந்து பேசவே இல்லை. ரொம்ப விவேக் வந்து சினிமாட்டோகிராஃபரோட ஃப்ரெண்டு அப்படிதான் எனக்கு தெரியும். அப்படிதான் மது ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வச்சிருந்தோம். ஸோ அது மூலமாக தான் அடுத்து மேதமானில் வந்தார். அப்படி படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், அவருக்கு ரொம்ப எமோஷன் ஆகி அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக நான் நினச்சது. ஏன்னா கூட இருக்கிறவர், சினிமாக்குள்ளே இருக்கிறவருக்கே வந்து இந்த எஃபர்ட் வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக கன்வே ஆகிருக்குல்ல, அதுதான் பெரிய காம்ப்ளிமெண்ட்டு. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு நாள் வந்து மிக்சிங்லேருந்து வரும்போது சொன்னான், பிஜிஎம்லாம் சூப்பராக வந்திருக்கு, மிக்சிங்கில் பார்க்கும்போது இந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்காக சாவலானா அப்படின்லாம் எமோஷனலாக வந்து பேசிட்டு போனான். சம்பளமே தரல அவனுக்கு இன்னும் அவன் சொல்லிட்டு இருந்தான். அப்படி அந்த 2 காம்ப்ளிமெண்ட் ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட். பெரிய பெரிய ஆள் சொல்கிறத விட கூட நம்மளை தெரிஞ்சவங்க அவங்களுக்கே அது பிடிச்சிருக்கணும். இன்னொன்று பைல்வான் ரங்கநாதன் சார், அவர் ஒரு சாய்பாபா கோயிலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, அவரையும் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த டைமில் ஃபர்ஸ்ட் லுக் தான் ரிலீஸ் ஆகிருந்தது.
எங்கள் அப்பா அறிமுகப்படுத்துகிற இது வந்து தான் சார் என் பையன் படம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன படம் அப்படின்னா ஆடைன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னும் செக்ஸ் படம் மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டார் அங்கேயே. எங்கள் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சார் நீங்கள் உங்கள் பாணியில் பதில் கேள்வி கேட்குறீங்க சார், என் பாணியில் கோயிலில் பதில் சொல்ல முடியாதுன்னு நான் சொன்னேன். அவர் பதில் சொல்ல அப்படியே விட்டாரு. எனக்கே அப்செட்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டேன் நானும். அதுக்கப்புறம் ப்ரெஷ் ஆடியோ லான்ச் அப்போ அவர் வந்து உட்கார்ந்துருந்தாரு. அப்போது இந்த விஷயத்த நான் சொல்லியே சொன்னேன் அவர்கிட்ட, படம் வரட்டும் சார், வந்த பிறகு பார்த்து சொல்லுங்கன்ட்டு. இப்போ அவரே ஒரு 10 minutes வீடியோ ரிவ்யூ மாதிரி போட்டிருக்காரு யூடியூப்பில். அதில் வந்து தலை வணங்குகிறேன் டைரக்டர் அப்படின்லாம் கையெழுத்து கும்பிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார். அது எங்கள் அப்பா தான் எனக்கு அனுப்புனாருங்க, பாரு அவன் இப்படி சொல்லியிருக்காரு இப்போ அப்படின்ட்டு. அது 3 தான் ரொம்ப பிடிச்ச காம்ப்ளிமெண்ட். ஆமாம் ஆமாம், மொதல் ஷோ எங்கே வந்துச்சு, 3வது ஷோ பார்த்தாங்க. ஆமாம் 3வது ஷோ பார்த்தாங்க. பிரச்சனை எதுவும் வரல. போஸ்ட் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கேரளாவில் இருக்கவங்க தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்குன்னு கேரளா பொண்ணுங்களாம் இப்படி வந்து அரையங்குறையமாக ஆடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஐஜி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்புறம் போஸ்டர் ஓட்டுறதை பற்றி ஒட்டக்கூடாது இந்த படத்துக்கு தணிக்கை குழு சான்றிதழ் கொடுத்துருக்குன்னா அடல்ட்ஸ் ஒன்லி தேட்டருக்கு வந்துடுவாங்க. பட் தெருவில் எல்லாரும்லாம் போகிறாங்க, ஒட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒட்டலை. ஏற்கனவே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெண்கள் குடும்பங்கள் பேராதரவுடன்ட்டு சாரியில் இருக்கிறது. நம்ம எது வந்து பிற்போக்குன்னு நினச்சோம் படத்தில் பண்ணக்கூடாதுன்னு அதை வந்து மக்கள்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரொமோஷனில் அதை பண்ண வச்சுருக்காங்க. அதான் நடந்துச்சு. ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தான் போக வச்சுருக்காங்க படத்தை. படத்தில் இந்த ஸ்ட்ரெயிட் மீனிங் காமெடியே நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தது. அது தவிர்த்துருந்தீங்கன்னா படம் யூஏ கொடுத்துருக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கும் அவங்க கொடுத்ததுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க கொடுத்தது இந்த மாதிரி நியூடாக ஒரு பொண்ணு மாட்டிருக்கன்ற சுச்சுவேஷனுக்கே அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போது சேட்டலைட் சென்சாருக்கு யூஏ தான் பண்ணியிருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த போர்ஷன் தப்பாவே தெரியல, அந்த போர்ஷன் தான். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனது பிறகு 10 செகண்ட் டீசரில் பார்த்துட்டு அதை வந்து தேட்டரில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு பயந்துட்டு இருக்கும்போது பின்ட்ரா சைலன்ஸ் இருந்தது வந்து எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல சுத்தமாக. இன்னொன்று சினிமோட்டோகிராஃபியும் அந்த பொண்ணு போட்ட எஃபோர்ட்டுக்கும் பக்கத்தில் கண்டென்ட்டே சின்னதாகி போச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டது இந்த ஒரு விஷயத்துக்கா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சம்டைம்ஸ் அது நடக்கும். நம்ம ஒரு நியூ ஃபேஸ்க்காக பண்ண ஒரு கதையை ஒரு பெரிய ஹீரோக்கு கமிட் பண்ணி அவர் வச்சு எடுத்துருவோம். அந்த அவரோட இமேஜுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் சின்னதாகிடும். அது மாதிரி இந்த படம் பெரிய படம் ஆயிடுச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி. ஆக்சுவலி இந்த கண்டென்ட் ஸ்ட்ராங்கான கண்டென்ட் தான். நான் சொன்னல, அது ரீசன்ஸ் இருக்குது. இது ரொம்ப ரெலவெண்ட்டு. இன்னும் பல வருஷம் ஆனாலுமே கூட இதை ஞாபகம் வச்சுருப்பாங்க. பட் அமலாபால் எடுத்த கட்ஸுக்கும் சினிமோட்டோகிராஃபர் அதுக்கு நியாயம் பண்ணதுக்கும் நடுவில் இந்த கண்டென்ட் கம்மியாக தெரிஞ்சிச்சு. எல்லாருமே வந்து ட்ரெஸ் பாலிடிக்ஸ் பற்றியும் ரேப் விக்டிம் செக்ஷுவல் அபியூஸ் பற்றியும் படமாக இருக்கும்னு நினச்சாங்க. அது இருந்தால் ரொம்ப கிளீஷாவாக இருக்கும். பட் அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துச்சு படம். சார் படம் எனக்கு ஓரளவு தான் சார் பிடிச்சிருந்தது. சொல்லுங்க. 2 விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல படத்தில். என்னன்னா இந்த போலீஸோட அவங்க ஃபேமிலி வச்சு ஒரு டிக்டாக் வீடியோ மாதிரி ஒரு சீன் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த அப்பீரியன்ஸை வச்சு எப்படி உங்களால அந்த காமெடின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நம்ம எங்கேயுமே அவங்கள உருவ கேலியே பண்ணலையே. என்ன பண்ணியிருக்கோம்? இல்லை சார், அந்த ஃபேஸ், அந்த பொண்ணோட ஃபேஸும் அவங்க உன் முகமும் என் முகமும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நான் பார்த்தா கூட அன்லாக் ஆகிடும். நான் உன் வீடியோ உன் ஃபோனை யூஸ் பண்ண முடியும் பரவாயில்லையான்னு கேட்குறேன். அங்கே என்ன கலாய் இருக்கு? அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க, அப்பா பொண்ணும். எதுவுமே கிண்டலே பண்ணலையே. இல்லை சார், அந்த விஷயம் சரி, ஓகே சார். இல்ல அது ஓகே. ஆனா அந்த அப்பியரன்ஸ கிண்டலே பண்ணலையே. உண்மையிலேயே அந்த பொண்ணும் அந்த அப்பாவும் ஒரே ஜாடையில இருக்காங்கல்ல. நீ நானும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குமேமா. போன் வந்து நான் பார்த்தாலும் ஓப்பன் ஆயிரும் பரவாயில்ல. ஏன்னா அவங்க அப்பா போன் வாங்க விடாம இருக்க பண்ற ஒரு பதிலா தான் அது பண்ணியிருந்தோம். அது தப்பா. சரி சார், அப்புறம் ஃப்ளோவா போயிட்டு இருக்கிற அந்த படத்துல நடுவுல எனக்கு எதுக்கு பிஜிலி ரமேஷ் அந்த கேரக்டரை ஆட் பண்ணணும்னு ஒரு பிஜிலி ரமேஷ் வந்து கடைசியில நங்கேலின்னு ஒரு பொண்ணு வந்து அவ்வளவு பேசல. அதுக்கான லீடு அவர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறார். அவர் வந்து இதே மாதிரி ஒரு பிராங்க் மூலமா ரோட்ல போகும்போது இழுத்து விட்டு அவரை ஒரு வழி பண்ணி அதுக்கப்புறம் படத்துலையும் அவரை பெருசாகிறோன்னு நினைச்சு படத்துக்குள்ளேயும் அவரை கலாய்ச்சி அப்படியே கொண்டு போன ஒரு கேரக்டர். ஸோ அவரே வந்து அவருக்கு நம்ம நியாயப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் தான் கொடுத்துருக்கோம். அவரே
இணைய போராளின்னு சொல்லும் போது இன போராளியான்னு திருப்பி கேட்பாரு. ஏன்னா இணையத்தில் ஹேஷ்டேக் போட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயமா நினைக்கும் போது நீ வந்து இணைய போராளி இருக்கிற ப்ராப்ளங்கள் தொல்லை தாங்க முடியல, இதில் ட்விட்டர் ப்ராப்ளம் வரையான்னு சொல்லி அவர் கேட்கும் போது அவர் பர்சனலாக பேசுகிற மாதிரி இருக்கு. பிஜிலி ரமேஷே பேசினா எப்படி இருக்கும், அவருக்கு நடந்ததுக்கு அவரே பதில் சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காரணத்துக்காக தான். நீங்கள் இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸும் கூட தான். நான் இன்னைக்கு அமேசானில் ரிலீஸ் ஆகுது, ஒரு ஹிந்திக்காரன் பார்த்தானா என்னடா இவன் எப்படிடா போலீஸாக இருக்க முடியும், பங்கு வச்சிருக்கான், ஆளு டிபி வந்த மாதிரி இருக்கும், இப்படிலாம் இந்த கமெண்ட்லாம் வந்து அமலாபாலோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து படம் பார்க்கும்போது கேட்டிருக்காங்க, ஹிந்தி நார்த் இந்தியன்ஸ். இதில் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது. ஆனால் நம்ம யாருக்கு படம் பண்ணுறோம், நம்ம ரீஜனல் ஆட்களுக்கு தான் படம் பண்ணுறோம். அவங்கள கன்வின்ஸ் பண்ணோம். பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் தான் அது, கான்டெம்பரரியாக ரெலவெண்ட்டாக நடக்கிற இஷ்யூஸ் வச்சு பண்ணுறது. ஸோ பிஜிலி ரமேஷ் வந்து அந்த காஸ்டிங் உள்ளே வரும்போது அந்த டாப்பிக்கே பேச ஆரம்பித்தோம். இட்டிஸ் ஸ்ரீசாந்தை பற்றி, இட்டிஸ் பிரசாந்த்னு சொன்னது, ஸ்ரீசாந்த்னு சொன்னதோட பிரசாந்த்கிட்டலாம் சொல்லிட்டோம். அவர் தெரிஞ்சும் அவர் படத்தை அப்ரிஷியேட் பண்ணார். ஏன்னா இன்னைக்கு அது நடந்துட்டு தான் இருக்குல்ல. ட்விட்டரில் வந்து கோபேக் மோடி சொல்கிறனால என்ன நடந்துச்சுன்னு தெரில. அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டே வந்து மெரினா பக்கத்தில் இருக்கும்போது அது ஒரு சுற்றுலா தலம் மாதிரி ஆகி அது ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு விஷயமாகவும் ஆகும்போது தான் அதுக்கான சப்போர்ட் இருந்துச்சு. அதை தூக்கிட்டு நடுவில் ஒரு ஆர்ட் ஆஃப் த சிட்டியில் நீங்கள் பண்ணீங்கன்னா கூட அந்த வரவேற்பு கவர்மெண்ட் ஒப்புதல் எல்லாம் நடந்திருக்கு. ஃப்ரீ த நிப்பிள் கேம்பெயினும் அப்படி தான், ஐஸ் பக்கெட் சேலஞ்சும் அப்படி தான். ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கம் வேற. ஆனால் அதை அப்படியே பார்த்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது ஒரு நம்ம பப்பட்ஸ் ஆயிடுறோம். எதுக்கு பண்ணுறோன்னு தெரியல, எல்லாரும் பண்ணால் நம்மளும் பண்ணுவோம். இப்போ எட்டி உதச்சி மூடியை ஓப்பன் பண்ணுறது ஒன்று போயிட்டு இருக்கு தெரியுமா, பாட்டில் மூடிய, அது கிக்கி சேலஞ்சுன்னு கதவை திறந்து விட்டு பண்ணுறது, இதெல்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இது பேசும்போது பிஜிலி ரமேஷ் இது மாதிரி ஒரு ஷோனால அவர் விருப்பமே இல்லாமல் அவரை வச்சு செஞ்சு அவர் ஒரு காமெடி பீஸாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்கல்ல, அவர் பேசினா கரெக்டாக இருக்கும்ன்றனால பண்ணது தான். அது நம்ம ஊருக்காக பண்ண விஷயம். அது ஃபெஸ்டிவல் கட்டில் அந்த ஏரியாவே அவ்வளோவா இருக்காது, அதுக்காக பண்ணாங்க. அந்த ரெண்டு தானா அதான். அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஊருக்கு பண்ணது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.